எப்போ படிச்சா படிக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. ஆனா எப்படி எப்படி படிக்கிறது, எப்படி எப்படிலாம் படிச்சா நிறைய சிலபஸ கம்மியான டைம்ல நம்மளால கவர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலுமே அதை நம்மளால கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதை இன்னைக்கு எப்படி யூஸ் பண்றது அண்ட் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு பாசிட்டிவ் ஃபிளக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் யுவர் ஃப்ரெஷ் டைம். ஃப்ரெஷ் டைம்னா ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலையில இருக்க உங்களுக்கு எனர்ஜி சேம் ஆஸ் ஈவினிங் முடியும் அப்படியே இருக்காது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் எந்தூசியாஸ்டிக்கா பண்ணுவோம். ஆனா ஆஃப்டர்நூன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணுவோம். அதே ஈவினிங்னா டயர்டே ஆயிடுவோம். ஆனா இதே உங்க சப்ஜெக்ட் வைஸ்ல பாருங்க, நீங்க காலையில உங்களுக்கான ஈஸியான சப்ஜெக்ட படிச்சீங்கன்னா அது சீக்கிரம் மெமரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஏற்கனவே ஈஸி தானே, அதையே உட்காந்து காலையில படிக்கிறீங்க. அதையே உங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்ட நீங்க மார்னிங் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஈஸியான வேவா இருக்கும். காலையில நம்ம படிக்கிறது தான் மைண்ட்ல நிறைய நாள் ஸ்டோர் ஆகும். நீங்க எப்ப திருப்பி பார்த்தாலும் அது உங்களுக்கு எங்கேயோ படிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட் யூ ஸ்டடி. நம்ம படிச்சு மெமரைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அதுல இருக்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன படிச்சாலுமே அதை விசுவலைஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட், யூஸ் 147 மெத்தட். 147 மெத்தட் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் டே நீங்க ஒண்ணு படிக்கிறீங்கன்னா அதை உங்க ஃபோர்த் டேல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அது மைண்ட்ல இருக்கும். அந்த ஃபோர்த் டே மைண்ட்ல இருக்கிறத அதோட நீங்க விட்டீங்கன்னா அது மறந்துடும். சோ நீங்க அந்த ஃபோர்த் டே படிச்சத செவன்த் டேவும் ரீகால் பண்ணணும். அப்போ அது உங்க மைண்டை விட்டு எப்பவுமே போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக், ப்ரோமோடோரோ டெக்னிக். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்போ நம்ம கிளாஸையே எக்ஸாம்பிளா எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 50 மினிட்ஸ் கிளாஸ், 10 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு தான் வைப்பாங்க. ஏன்னா நம்மளோட பிரெயினுக்கு 1 ஹவருக்கு மேல ஒரு இடத்துல இல்ல ஒரு சப்ஜெக்ட கவனிக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. அப்படியே நம்ம இருந்தாலுமே அது ஃபோக்கஸ்டா இருக்காது. அதனாலதான் இந்த டெக்னிக்கை கொண்டு வந்தாங்க. இப்படின்னா ஒன்றும் இல்ல, 25 மினிட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இதே 50 மினிட்ஸ் படிச்சீங்கன்னா 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற டெக்னிக் 3-2-1 டெக்னிக். 3-2-1 டெக்னிக்னா ஒன்றும் இல்லை, நீங்க படிச்சதை 3 டைம் ரீட் பண்ணி பாருங்க. அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது 2 டைம் சவுண்டா சொல்லி பாருங்க அண்ட் லாஸ்ட் டைம் அதை எழுதி பாருங்க. அப்போ உங்க மைண்டை நிற்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குன்றத எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.